ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக வந்து பேசிக் ஃபார்முலா, பேசிக் மேத்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பேசிக்காக இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் என்னென்னா, நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிறது நல்லது. எப்படி ரிமெம்பர் பண்ணலாம்? நீங்கள் வந்து எழுதி பார்க்கலாம். ஒரு 2-3 தடவை எழுதி பாருங்கள். ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் வந்து டெய்லி இதை மார்னிங் எழுந்துச்சி ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ அதுவே போதுமானது. சரியா? இப்போது லாகரிதம், ஃபஸ்ட்டு வந்து லாகரிதம் பேசிக்ஸில் நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் இது நான் எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் ஃபிசிக்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து இது ரிப்பீட் ஆகக்கூடியது தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். சரியா? அதனால் உங்களுக்கு வந்து இதில் உள்ள ஃபார்முலாஸை நீங்கள் ப்ராப்பராக வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஐஐடி, ஜேஇ அட்வான்ஸ்டு, அப்புறம் ஜாம் எக்ஸாம், அதுக்கப்புறம் எந்த லோக்கல் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்குனாலும் இது யூஸ் ஆகும். சரியா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து நான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. சரியா? இதில் வந்து நீங்கள் ப்ரூஃப்ஸ் ஏதாவது வந்து வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இதுக்கான ப்ரூஃப்ஸ்லாம் ரொம்ப டைரக்ட்டு. சரிங்களா? ஸோ அதனால் நீங்களே இதை வந்து இது பண்ணிக்க முடியும். நான் இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாஸில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கான மேத்தை இது தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணலாம். சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் நடுவில் சரியாக வராது. சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லாகரிதம் போகலாம். லாகரிதமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெனன்ஷியலோட வேல்யூ, ஈயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது approximately equal to 2.7183. சரியா? அதுக்கப்புறம் இந்த வேல்யூ நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும். அப்புறம் வந்து இப்போ பாருங்கள், இஃப் x power 10 power x is equal to y, then பாருங்கள், ஒரே நிமிஷம். இப்போது 10 power x is equal to y னா நம்மளுக்கு வந்து இதை எப்படி எழுதலான்னா, 10 power x is equal to y, then x is equal to log 10y. அதாவது இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், 10 power x is equal to y இல்லையா? இப்போது அப்ளையிங் log on both sides, log base 10 on both sides பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிலேஷன் வருமா? இதில் 2 பக்கமும் log அப்ளை பண்ணுங்கள். log அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து log base 10 into 10 வரும். உங்களுக்கு log base 10 வரும். இதை நீங்கள் இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? log இது வந்து ப்ராப்பர்ட்டி இல்லையா? log 10 base 10 வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு 1. ஸோ இதில் வந்து இது ஈக்குவல் டு 1 ஆகிடுது. அதாவது இது ஈக்குவல் டு 1. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக x is equal to log base 10y. சரியா? இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபார்முலா. தேர்டு வந்து உங்களுக்கு வந்து e power x is equal to y. இப்போது நம்ம வந்து 10 power x is equal to yன்னு பார்த்தோம்ல, அதே போல் e power x is equal to y. இதில் வந்து அப்ளையிங் log of base 10 base e, அதாவது எக்ஸ்பெனன்ஷியல் ஆன் போத் சைட்ஸ் போட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிலேஷன் கிடைக்கும். சரியா? இந்த ஃபார்முலா நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும். இங்கே எப்படி 10 இருக்கோ இங்கே வந்து e இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரியா? இப்போது அதே போல் வந்து log base e yயை நம்ம எப்படி எழுதுவோம்னா ln of y அப்படின்னு எழுதுவோம். சரியா? இப்போ அடுத்து வந்து log base 10y. இது எப்படின்னா, இந்த பாருங்கள், log base 10 இருக்கு இல்லையா? base 10 இன் ln பேஸாக, அதாவது log ஆஃப் எக்ஸ்பெனன்ஷியல் பேஸுக்கு சேஞ்ச் பண்ணோன்னா நீங்கள் இந்த கன்வென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது உங்களுக்கு log 10y log base 10y இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து எக்ஸ்பெனன்ஷியல் log, அதாவது log ஆஃப் பேஸ் எக்ஸ்பெனன்ஷியலுக்கு மாற்றுறதுக்கு இந்த கன்வென்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இப்போ அடுத்து வந்து
லாக் ஏபினா நீங்கள் இதை வந்து இப்படி ரெண்டாக பிரித்து எழுத முடியும். சரியா? இதெல்லாம் வந்து லாகோட ப்ராப்பர்ட்டிஸு. இந்த இடத்துல பேஸ் வந்து ஈயாக கூட இருக்கலாம், இல்லை 10ஆக கூட இருக்கலாம். இந்த இடத்துல பேஸு ஈயாகவும் இருக்கலாம், 10ஆகவும் இருக்கலாம். அது என்ன பேஸாக இருந்தாலும் இந்த வந்து அப்ளிகபிள். சரியா? ஸோ அதே போல் லாக் ஏ டிவைடட் பை பினா இதை நீங்கள் இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். அதுக்கப்புறம் லாக் ஏ பவர் என்னா என் லாக் ஏ. சரியா? அதாவது இதில் என்னென்னா ஏ பவர் எண்ணில் லாகில் ஏ பவர் என் இருக்குது. இந்த எண்ணை வந்து இப்படி இறக்கி எழுத முடியும். சரியா? ஏ பவர் என் இருக்கிறத நம்ம இப்படி இறக்கி எழுதிட்டோம். இப்போ நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கு போயிடலாம். ட்ரிக்னாமெட்ரிக்கில் என்னென்ன பேசிக்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு வேணும்? ட்ரிக்னாமெட்ரியில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலாஸ், அதாவது இதெல்லாம் வந்து பேசிக் ஐடென்டிட்டிஸ். சரியா? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, அப்புறம் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, அப்புறம் வந்து இதை பாருங்கள் sin 2 தீட்டா ஈக்குவல் டு 2 sin தீட்டா காஸ் தீட்டா. இதெல்லாம் வந்து நான் இப்போ எழுதியிருக்க எல்லா ஃபார்முலாஸுமே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. சரிங்களா? இப்போ வந்து காஸ் 2 தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இப்போது இதை பாருங்கள், இதில் நீங்கள் வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஐடென்டிட்டி இருக்குல்ல, இதை நீங்கள் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளால் வந்து இப்படி ரெண்டு இதாக பிரித்து எழுத முடியும். இதை இப்படி எழுத முடியும், அதே போல் இதை இப்படி எழுத முடியும். சரியா? இப்போது அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா sin a ப்ளஸ் b a மைனஸ் b இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா sin ab sin a cos b ப்ளஸ் ஆர் மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ இது வந்து ஓகே, இது மூணையும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து இது வந்து எப்படின்னா சைன் மைனஸில் இருக்கிறது. சைன் மைனஸ் டீட்டான்னு இருந்ததுன்னா சைன் மைனஸ் டீட்டா மைனஸ் டீட்டான்னு இருந்ததுன்னா நீங்கள் மைனஸ் சைன் டீட்டான்னு வரும். பட் அதே வந்து காஸுக்கு மைனஸ் டீட்டா இருக்கும்போது உங்களுக்கு மைனஸ் வெளியில் வராது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அதே போல் டேன் மைனஸ் டீட்டா இருந்ததுன்னா மைனஸ் டேன் டீட்டான்னு வரும். அதுக்கடுத்து tan 2 தீட்டா வந்து அதோட ரிலேஷன் வந்து 2 tan தீட்டா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இப்போது இதுக்கு இந்த பாருங்கள், இதில் நான் வந்து இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி டிரைவ் ஆச்சுன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் தான் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாலாம் எப்படி வருதுன்றதை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரியா? சரி, இப்போ வந்து டிஃப்ரென்சியேஷனில் என்னென்ன ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இதில் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் வந்து 0. இப்போது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n பண்ணால் n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. சரியா? அதே போல் லாக் பேஸ் இ நம்ம எப்படி எழுதுவோம்? ln xன்னு எழுதுவோமா? ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அதே போல் வந்து இதில் இருக்கிறது இதுவும் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு. எப்போனா வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin x வந்து காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin x, tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு, அப்புறம் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா சீக்கன் எக்ஸ் tan எக்ஸு. அதே போல் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கொசிக்கன் எக்ஸ் வந்து மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரைமரி. சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன்று விடாமல் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். எங்கேனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃபிசிக்ஸில். அதே போல் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் காட் எக்ஸ் வந்து மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அதே போல் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ்பனென்ஷியல் வந்து திரும்பவும் நம்மளுக்கு எக்ஸ்பனென்ஷியல் இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். சரியா? இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதை பாருங்கள், இது வந்து ஒரு ஃபங்க்ஷனு. நான் இதில் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபங்க்ஷன் 1 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு யூன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஃபங்க்ஷன் 2 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வின்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பாருங்கள், இது வந்து யூவி மெத்தட் தான். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுதான் எஃப்1 ஃபங்க்ஷன், இது எஃப்2 ஃபங்க்ஷனு. இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் இதில் இருக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அதாவது u dash v ப்ளஸ் u v dash இல்லையா? இங்கே v டேஷ்ன்றது என்னது? டேஷ்ன்றது என்னது? டிஃப்ரென்சியேஷன். சரியா? d/dx. இப்போது அதே போல் வந்து டிவிஷன் ரூலில் இருக்கும்போது, அதாவது u/vன்னு இருக்கும்போது நம்ம இப்படி எழுதலாம்.
சரியா? இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. u v u dash மைனஸ் u v dash டிவைடட் பை v ஸ்கொயர். சரியா? இப்போ இன்டகிரேஷனில் என்னென்ன முக்கியமானதுன்னு பார்க்கலாம். இன்டகிரேஷனில் வந்து எக்ஸ் பவர் என்னோட இன்டகிரேஷன் வந்து எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1 ப்ளஸ் சி. இந்த கான்ஸ்டன்ட் வந்து என்னன்னாலும் இருக்கலாம். நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் பண்ணும்போது அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரியும். சரியா? இப்போது n = -1 மட்டும் இருக்கக்கூடாது. மற்ற என்ன வேல்யூனாலும் எடுக்கலாம். சரியா? n = -1 இருந்தால் என்ன ஆகும்னா, இங்கே நீங்கள் -1 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கீழே -1 + 1 வருமா, 0ன்னு வரும். ஸோ அப்போ வந்து இன்ஃபினிட்டி வரும். ஸோ அதை வந்து அக்செப்டபிள் கிடையாது. ஸோ அதனால் அதை மட்டும் நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்து வந்து 1/x, இது வந்து பாருங்கள் 1/x இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு ln x கிடைக்கும். சரியா? அதே போல் இதெல்லாம் வந்து ப்ரிலிமினரி. சைனு, இன்டெகிரேஷன் ஆஃப் சைனு, காசு, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு, கொசிகன் ஸ்கொயர் எக்ஸு, அப்புறம் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸு. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணலாம். அதாவது இன்டெகிரேஷன் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் வருது பாருங்கள். இதில் மைனஸ் வருது, இதில் மைனஸ் வருது. ஆனால் இதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக இருக்க சீக்கன் ஸ்கொயர் எக்ஸில் வந்து மைனஸ் வர மாட்டேங்குது பாருங்கள். அதே போல் இங்கேயும் சீக்கண்ட் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் வர மாட்டேங்குது, ப்ளஸ் தான் வருது பாருங்கள். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி வச்சுக்கலாம்னா, கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் கொசிகன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இன்டெகிரேஷன் பண்ணும்போது ஒரு மைனஸ் சைன் வரும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இ பவர் எக்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் திரும்ப இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம கிராஃபுக்கு மூவ் பண்ணிடலாம். கிராஃப் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராஃப்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. சரியா? இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிராஃபும் அதோட ஈக்குவேஷன்ஸு அப்புறம் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் ஒரு கண்டிஷன்ஸும் பொறுமையாக பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த கண்டிஷன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு கூகுள் ட்ரைவில் அட்டாச் பண்ணி லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். y = mx. இதில் m என்னென்னா ஸ்லோப் ஆஃப் த லைன். அந்த ஸ்லோப் m = tan θ. சரியா? இதில் பாருங்கள், tan θ is the angle measured from positive x-axis towards the line in anti-clockwise direction. அதாவது இதென்ன பாசிட்டிவ் x-axis, இதென்ன பாசிட்டிவ் x-axisல இருந்து லைனுக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், அதாவது இங்கேருந்து இப்படி போகிறோம். இதுதான் வந்து தீட்டா. சரியா? நம்ம இங்கேருந்து இப்படி மெஷர் பண்ணக்கூடாது, இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணணும், அப்போ தான் பாசிட்டிவ். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து 2 லைனு. நான் உங்களுக்கு 2 அதை பாருங்கள், y = mx ப்ளஸ் y = mxல நம்மளுக்கு கர்வ் வந்து ஒரிஜினை பாஸ் பண்ணி போகும். அதாவது 0,0 பாஸ் பண்ணி போகும். இப்போது இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்து <90 டிகிரி இருக்குது. 0லேருந்து மெஷர் பண்ணிங்கன்னா இது வந்து 90, இங்கேருந்து இப்படி மெஷர் பண்ணால் இது 90 இல்லையா? ஆனால் நம்மளுக்கு ஆங்கிள் அதோட கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்லோப் என்னது? tan θ வந்து பாசிட்டிவ். இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் tan θ வந்து பாசிட்டிவ். இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் tan θ வந்து நெகட்டிவ். ஏன்னா இந்த tan θ வந்து 90 தாண்டி இருக்கனால பாருங்கள், θ வந்து <90 டிகிரியாக இருக்கும்போது tan θ வந்து பாசிட்டிவ். அதாவது 90 to 180 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது tan θ வந்து நெகட்டிவ். ஸோ இதில் என்னென்னா, tan θ பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஸ்லோப்பும் பாசிட்டிவ், ஸ்லோப் ஆல்சோ பாசிட்டிவ். சரியா? இங்கே வந்து tan θ நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஸ்லோப்பும் நெகட்டிவ். ஓகேவா? அடுத்து y = mx ப்ளஸ் c. இப்போது y = mxல அந்த கர்வ் வந்து ஒரிஜினை பாஸ் ஆகி போச்சு, அதாவது 0,0 பாஸ் ஆகி போச்சு. இங்கே வந்து 0,0 கிராஸ் பண்ணி போகாது. சரியா? அதுக்கு பதிலாக இது வந்து எதை கிராஸ் பண்ணி போகும்னா
ஒய் ஆக்சிஸை க்ராஸ் பண்ணி போகும். சரியா? இப்போ பாருங்கள், y is equal to mx plus c represent a straight line not passing through origin. ஒரிஜின்னா இங்கே என்ன 0,0 இல்லையா? ஸோ இங்கே வந்து m is equal to tan theta equal to slope of the line. சரியா? இங்கே c வந்து இன்டர்செப்ட் ஆன் y axis. y axisல இன்டர்செப்ட்னா என்ன அர்த்தம்? இது வந்து y axisனா நான் இப்படி ஒரு லைனை க்ராஸ் பண்ணிட்டு போகிறேன்னா இதுதான் இன்டர்செப்ட். இதுதான் இன்டர்செப்ட் c. சரியா? இது லைனு, இது y ஆக்சிஸு, y ஆக்சிஸ். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இதில் வந்து நான் உங்களுக்கு 2 இது வரைஞ்சிருக்கேன். சரியா? 2 கிராஃப் இதிலே y is equal to mx plus c ஃபாலோ பண்ணுற கிராஃப் தான் ரெண்டுமே. ஆனால் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. இதில் என்னென்னா அதை பாருங்கள், இந்த லைனில் இப்படி ஒரு லைன் போகுது, இப்படி ஒரு லைன் போகுது. இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்மளுக்கு வந்து c, அதாவது சின்றது நான் என்ன சொன்னேன், இது y ஆக்சிஸ் இன்டர்செப்ட். y ஆக்சிஸில் இந்த லைன் எங்கே இன்டர்செப்ட் பண்ணுதுன்னா, அதாவது எங்கே வந்து கட் பண்ணுதுன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல கட் பண்ணுது. ஸோ இங்கே 0லேருந்து இந்த லைன் 0லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் c. இங்கே வந்து c வந்து பாசிட்டிவ். சரியா? கூட என்னென்னா இங்கே ஆங்கிள் வந்து நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து லைனுக்கு ட்ரா பண்ணணும். அதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். சிலருக்கு ஒரு டவுட் வரும், நான் ஏன் இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடாதுன்னு. நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா லைனுக்கு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகும், இப்படி போச்சுன்னா. ஆனால் நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் டைரெக்ஷனில் தான் மெஷர் பண்ணுன்றது டீட்டாவை நம்ம அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது. செகண்ட் இதில் பாருங்கள், டீட்டா வந்து மெஷர் பண்ணுறேன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். இங்கே வந்து டீட்டா வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இங்கே பாருங்கள், 0லேருந்து இன்டர்செப்ட் லைன் இது y ஆக்சிஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுனால இதுதான் இன்டர்செப்ட் பாயிண்ட்டு. 0லேருந்து இதை நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் வேல்யூவில் வரும். அதாவது c ஈக்குவல் டு நெகட்டிவ், லெஸ் தென் 0. இது ரெண்டுமே அர்த்தம் ஒன்று தான். லெஸ் தென் 0நாவும் நெகட்டிவ் தான். சரியா? இப்போது அதுதான் நான் வந்து ஃபிகர் ஏ ஃபிகர் பின்னு உங்களுக்கு 2ஆக பிரித்து எழுதியிருக்கேன். என்னென்னா வந்து ஃபிகர் ஏ வந்து ஸ்லோப் ஈக்குவல் டு tan theta இஸ் நெகட்டிவ், இன்டர்செப்ட் c இஸ் பாசிட்டிவ். ஃபிகர் பியில் வந்து ஸ்லோப் வந்து ஸ்லோப் tan theta இஸ் பாசிட்டிவ், இன்டர்செப்ட் c இஸ் நெகட்டிவ். சரியா? இப்போ நம்ம அடுத்த கர்வுக்கு போகலாம். நீங்கள் இந்த கர்வ்லாம் வந்து நிறைய கர்வ் இருக்கேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது ரொம்ப ப்ரிலிமினரி, ரொம்ப பேசிக்கான கர்வ். இந்த கர்வ் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஃபிசிக்ஸில் மூவ் பண்ண முடியும் ஃபர்தராக. சரியா? ஓகே. y is equal to a by x. அதாவது a வந்து இங்கே வந்து கான்ஸ்டன்ட். சரியா? a is கான்ஸ்டன்ட். இந்த கர்வ் எதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. சரியா? இப்போது இதே வந்து a வந்து கிரேட்டர் தென், இதில் இருக்க a வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா இன் ஃபஸ்ட் அண்ட் தேர்டு கோஆர்டினேட்டை ஸ்பெசிஃபை பண்ணும். அதுதான் இந்த கர்வ். இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டா, இது செகண்ட் குவாட்ரண்ட்டா, இது தேர்டு குவாட்ரண்ட்டா, இது ஃபோர்த்து குவாட்ரண்ட் இல்லையா? இப்போது ஃபஸ்ட் அண்ட் தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்க பேராபோலாவை இந்த கர்வ் ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த கர்வ் when a is greater than 0. இதே less than 0வாக இருந்ததுன்னா, சரியா? ஓகே. அதாவது இங்கே வந்து a வந்து பாசிட்டிவ், இங்கேயும் வந்து பாசிட்டிவ் தான். இந்த பாருங்கள், அடுத்த கர்வில் இங்கேயும் வந்து பாசிட்டிவ் தான். ஆனால் நம்மளுக்கு கர்வ் பாருங்கள், y is equal to -a divided by x இருக்குது. இங்கே வந்து a, இங்கேயும் வந்து a வந்து கான்ஸ்டன்ட் தான். ரெப்ரசன்ட் அ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா இன் செகண்ட் அண்ட் ஃபோர்த் கோஆர்டினேட்ஸ். இது வந்து செகண்ட் இல்லையா, இது வந்து ஃபோர்த். இந்த ரெண்டு கோஆர்டினேட்டில் இருக்க ரெக்டாங்கிள் ஹைப்பர்போலா இன் செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ஸ். சரியா? அடுத்த இது பார்க்கலாம். பேரபோலா பாசிங் த்ரூ ஒரிஜின், அதாவது 0,0. இப்போது இங்கே பாருங்கள், y is equal to a x². இங்கே a வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், அதாவது பாசிட்டிவ் கேஸ் ஒன்று இருக்குது, நெகட்டிவ் கேஸ் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பாசிட்டிவாக இருந்ததுன்னா கர்வ் வந்து மேலே நோக்கி இருக்கும். அதாவது
இந்த பாருங்கள் எக்ஸை நீங்கள் இந்த கர்வில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் வந்து எக்ஸ் ஸ்கொயராக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதாவது எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோன்னா ஒய் மட்டும் அப்படியே ஸ்கொயர் டேர்ம்ஸ், ஸ்கொயர் மீன்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் பேரபோலா. சரியா? அதே போல் வந்து இந்த கர்வ் வந்து நம்மளுக்கு வந்து ரைட் ஓப்பன் கர்வ் மாதிரி நம்மளுக்கு வரும். அதாவது இதில் வந்து ஒன்று பி கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா இந்த கர்வ் கிடைக்கும், லெஸ்ஸர் தென் 0வாக இருந்தால் இந்த கர்வ் கிடைக்கும். அதாவது பேராபோலா ஓப்பன் டுவர்ட்ஸ் லெஃப்ட், இது வந்து டுவர்ட்ஸ் ரைட், இது வந்து அப்பர்டு ஓப்பன்டு, இது வந்து டவுன்வேர்டு ஓப்பன். சரியா? அடுத்து வந்து y is equal to a e power minus kx. இதில் ஏயும் கிரேட்டர் தென் 0, பியும் கிரேட்டர் தென் 0, இந்த ரெண்டு கேஸுமே இருக்கும். இந்த கேஸ் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு கர்வ் எப்படி கிடைக்குதுன்னா ஏ வேல்யூலேருந்து ஆரம்பிக்குது, ஏ வேல்யூவில் ஆரம்பித்து எக்ஸ்பனென்ஷியலாக டிக்ரீஸ் ஆகுது. இந்த கர்வ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஏலேருந்து எக்ஸ்பனென்ஷியலாக டிக்ரீஸ் ஆகி எங்கே கீழே போயிட்டே இருக்குது. அதாவது இந்த கர்வில் ஒரு ரெண்டு விஷயத்தை நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, at x is equal to 0, x is equal to 0, x is equal to 0, we get y is equal to a. இந்த பாருங்கள், 0 இங்கே x 0 ஆகிடுச்சுன்னா y equal to a வருதா? ஸோ அது வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது. அப்புறம் x tends to infinity, ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இந்த கர்வ் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து y tends to 0 ஆகிடுது. சரியா? அதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, நம்ம இந்த இடத்துல கர்வ் வந்து எந்த ஆக்சிஸ்லேருந்து வரைஞ்சிருக்கோன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. நம்ம வந்து எக்ஸ் லெஸ்ஸர் தென் 0க்கு கிராஃப் வரையில. நம்மளுக்கு மெயினாக ஃபிசிக்ஸில் எது யூஸ் ஆகும்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 0 கர்வ் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கர்வ் தான். அதாவது நம்ம வந்து இந்த கிராஃபை நம்ம நெகட்டிவ் எக்ஸாக்ஸுக்கும் வரைய முடியும். ஆனால் நான் உங்களுக்கு பாசிட்டிவ் மட்டும் வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு அதே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போது ஒய் வந்து அதே பாருங்கள், அதே மாதிரி கிராஃப் தான் இது. பட் ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு ஏ மைனஸ் ஏ இ பவர் மைனஸ் கேஎக்ஸ் வருது, ஏ மைனஸ் ஏ இ பவர் மைனஸ் கேஎக்ஸ் வருது. இங்கேயும் வந்து ஏ கிரேட்டர் தென் 0, கேபிட்டல் ஏ கிரேட்டர் தென் 0, கேயும் கிரேட்டர் தென் 0. இது மாதிரி இருக்க டைமில் கர்வ் எப்படி வரும்னா 0லேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டிக்கு போகும்போது ஏஐ போய் டச் பண்ணும். சரியா? நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. சரியா? இது வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்துருக்கலாம், ஃபிசிக்ஸில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? இதில் என்னென்னா, டு ஃபைண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அப்படின்ற இதில் ஹெட்டிங்கில் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னு எடுத்துக்கோங்க, ஒரு ஆர்பிட்டரி கர்வ், அதாவது ஒரு ரேண்டமான கர்வு. இந்த கர்வுக்கு இதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட்டு இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் ஒய் வேல்யூ இருக்குது, மேக்ஸிமம். இந்த இடத்துல மினிமம் இருக்குது இல்லையா? இப்போ மேக்ஸிமம் இங்கே மேலே வந்திருக்கு, மினிமம் கீழே வந்திருக்கு. இப்போது இதில் என்ன நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா, இங்கே பாருங்கள், எந்த ஒரு கிராஃபில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அது அந்த ஸ்லோப் அந்த கர்வோட ஸ்லோப்பை டேஞ்சண்ட்டை குறிக்கும் இல்லையா? இங்கே பாருங்கள், டேஞ்சண்ட் வந்து இந்த லைனோட ஸ்லோப்பை பாருங்கள், ஈக்குவல் டு 0 இல்லையா? மேக்ஸிமம் பாயிண்ட் இது. அதுவும் கூட இங்கேயும் பாருங்கள், ஸ்லோப் வந்து 0. அதாவது இது என்ன குறிக்குதுன்னா, நம்மளுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பாயிண்ட் அப்போது நம்மளுக்கு வந்து ஸ்லோப் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் வேண்டிய பாயிண்ட்டு. இப்போது பாருங்கள், சப்போஸ் y is equal to f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு எடுத்துக்கலாம், இந்த கர்வோட ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரம் கிராஃப் we see that maximum and minimum value occurs at slope equal to 0. சரியா? இப்போ இது ஒன்று நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது நம்ம நோட் பண்ண வேண்டியது. செகண்ட் வந்து அட் தீஸ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், இந்த பாருங்கள், சாரி அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பாருங்கள், புட்டிங் dy by dx equal to 0, we get different values of x.
நம்மளுக்கு எங்கெல்லாம் இந்த கர்வில் எங்கெல்லாம் வந்து அதாவது dy பை dx தான் ஸ்லோப் இல்லையா, அந்த எங்கெல்லாம் இங்கே 0, ஒன்று பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு, இன்னொரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு, இந்த 2 இடத்துல தான் வந்து கர்வ் வந்து 0. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து dy பை dx போட்டோன்னா ஈக்குவல் டு 0ன்னு போட்டோன்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் x கிடைக்கும். அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூட்டிங் தீஸ் வேல்யூஸ் இன் d ஸ்கொயர் y டிவைடட் பை dx ஸ்கொயர், அதாவது இந்த yன்ற ஃபங்க்ஷனை டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்மளுக்கு dy பை dx ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டுன்னு போடும்போது ஒரு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும்ல, அந்த பாயிண்ட்டை நீங்கள் இதில் அதாவது d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயரில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 விதமான கேஸ் கிடைக்கும். ஒன்று வந்து இந்த பாருங்கள், at these values of x value of y is maximum. இந்த yன்ற ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் இஃப் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் வந்து x, நீங்கள் வந்து x is equal to இங்கே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா x இன் டேர்ம்ஸ் ஆஃப் x கிடைக்குமா. நீங்கள் x இருக்க இடத்துல நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாயிண்ட் இங்கே வந்து நம்ம x1 போடுறேன்னு வச்சுக்கோங்க, இங்கே சரியா, x1 போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நெகட்டிவ் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு நெகட்டிவ் கிடச்சிதுன்னா அப்போ வந்து y வந்து அந்த இடத்துல மேக்ஸிமம், அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் x பாயிண்டில் y வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதே போல் வேல்யூ ஆஃப் y இஸ் மினிமம் இஃப் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் இஸ் பாசிட்டிவ். ஓகேவா, இது ரெண்டு தான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. இந்த பாருங்கள், நான் x இஸ் ஈக்குவல் டு, இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இங்கே வந்து x2 வராது, x1 இது வந்து x2. ஏன்னா நான் கிராஃபில் என்ன கொடுத்துருக்கேன், x2 பாயிண்டில் தான் மேக்ஸிமம் கிடச்சிருக்கு, x1 பாயிண்டில் மினிமம் கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு நோட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது நம்ம இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணலாம், d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். இப்போ பாருங்கள், சில டைம் 0வாக கூட ஆகிடும். அது எப்போ ஆகும்னா வென், இதை பாருங்கள், வென் y ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், y வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது dy பை dxும் ஈக்குவல் டு 0வாக இருக்குமா. ஏன்னா கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அப்புறம் அதையே திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0 தானே. நம்மளுக்கு d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்ற ஒரு கேஸும் வரும். அது எப்போ வரும்னா y வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது. சரியா, அவ்வளோதான் நம்மளோட வீடியோ. நம்ம இதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வேறு எது மாதிரி வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை நம்ம வீடியோஸில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுன்னாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். சரியா, நான் அதுக்கான சேஞ்சஸ் பண்ணுறேன். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. சரியா, அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்க முதல்ல இந்த வீடியோ பார்த்து பேசிக் ஃபார்முலாஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு மனசில் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டு ஃபர்தராக அவங்க ப்ரொசீட் பண்ணாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம். சரியா, தேங்க்யூ.